நான் குடியிருக்கிறது இங்க பாலவாக்கம் கடற்கரை ஒட்டி. என்னோட வீடு 1 கிரவுண்டு, அதாவது 2400 சதுர அடியில கட்டுனது. இப்ப பக்கத்துல கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கிறது 2 1/2 கிரவுண்டு. அதாவது 6000 சதுர அடி. ரொம்ப பெரிய பங்களாவா அழகா கட்டிட்டு இருக்காரு. ஒரு மருத்துவர் அவரு. வெளிநாட்டுல பணிபுரிந்துட்டு இங்க வந்திருக்கதா சொல்றாங்க. அவங்க கட்டடம் முடிய போற நேரத்துல வெளியில ஏசி அவுட்டோர் யூனிட் எல்லாம் பொருத்துனாங்க. இது டிசம்பர் கடைசி வாரம் 2024. அப்ப பார்த்தா கிறிஸ்மஸ் முடியிற சமயத்துல ஏசி பொருத்தினப்போ 5 அவுட்டோர் யூனிட் பொருத்துறாங்க. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 4 டன். அப்ப 5 யூனிட் 20 டன். ஒரு தொழிற்சாலைக்கு வைக்கிற மாதிரி பெரிய பங்களா. அதனால சென்ட்ரல் ஏசிக்கே தேவைப்படும் நாங்க நினைச்சோம். ஆனா அந்த 5ம் எங்களுடைய ஜன்னலை அப்படியே எதிர்த்து பார்த்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு இப்ப சோதனை ஓட்டம் நடத்துனாங்க போன வாரம். ஒண்ணே ஒண்ணு போட்டு பார்த்தப்பவே எங்களால அந்த ஏரியாலே நிக்க முடியல. அவ்வளவு வெப்பம், சத்தம். 5 போட்டா என்ன ஆகும்? நாங்க அந்த டிசம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு அந்த கட்டட சூப்பர்வைசர் ஒருத்தர், ஒரு யங்ஸ்டர், அவர் பேரு சதீஷ் நினைக்கிறேன், அவரை கூட்டி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு மேல கூட்டிட்டு போய் ஜன்னல் வழியா காமிச்சோம். அவரு ஐயோ மேடம், சாரி மேடம், இது ஏசி கம்பெனில அவங்களாவது ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டாங்க, வேவ் கூல்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. நாங்க உடனே டாக்டர்கிட்ட, ஓனர்கிட்ட பேசிட்டு ஏசி கம்பெனில பேசி இதை மாத்திடுறேன் மேடம், இது தப்பு தான் மேடம்ட்டு போனாரு. அந்த டாக்டர் ஒன்றும் பதிலே வரல. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 கனடால இருந்தோம். அங்க இருந்து அந்த டாக்டருக்கு நேரா என் மனைவி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏசி ரொம்ப தப்பா இருக்குது, அந்த கம்பெனி தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, நீங்க கொஞ்சம் பார்த்து. அப்படியா? எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கேட்டார். தெரியாம இருந்ததா என்னன்னு தெரியாது, ஏன்னா டிசைன் எல்லாம் ஓனர் அப்ரூவ் பண்ணாம யாரும் எதுவும் வைக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய வேலையெல்லாம். ஆனா அவர் தெரியாதுன்னு சொன்னார். நான் பார்த்துட்டு என்ன செய்யணுமோ செய்யறேன்னாரு. ஒண்ணுமே நடக்கல. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். மறுபடியும் சூப்பர்வைசர் கூப்பிட்டோம். மறுபடியும் அந்த டாக்டருக்கு கூப்பிட்டோம். அவர் அங்க இங்க மாறி மாறி சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மார்ச் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சரி இது துறைக்கு புகார் பண்ணணும்னு சொல்லி எங்க பாலவாக்கம் பகுதியில் இருக்கிற அந்த ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஒரு பெண் அதிகாரி வந்தாங்க. இதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் வைக்கக்கூடாது, நாங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு நீதி வாங்கி தந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க மாத்த சொல்லிடுறோம் நாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அழைப்பாங்க, நாங்க அழைப்போம், மாறி மாறி இருந்தது. அப்புறம் எங்களோட அழைப்புகளுக்கு பதில் இல்லாம போச்சு. எங்க போனை எடுக்கிறதே இல்லை, சுத்தமா ஒழிஞ்சிட்டாங்க. ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. அப்புறம் எங்க சங்கத்துல தலைவர்கள் மூலமா உள்ள அனுப்பி விசாரிச்சப்போ, என்னால எதுவும் சொல்லவும் முடியல சார், எதுவும் செய்யவும் முடியாது, என்னை விட்டுருங்க சார்ன்ட்டாங்க. அப்ப நம்மளால விளங்கிக்க முடியுது, நமக்கு தான் தெரியுது எப்படி ஒரு இந்த மாதிரி துறையெல்லாம் செயல்படும். அப்புறம் சரின்னு சிஎம் செல்லுக்கு புகார் அனுப்புனேன், சிஎம்டிஏக்கு அனுப்புனேன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அனுப்புனேன், கார்பரேஷன் கமிஷனருக்கு அனுப்புனேன், சென்னை மேயருக்கு அனுப்புனேன், எங்க ஏரியா வார்டு கவுன்சிலருக்கு அனுப்புனோம். எல்லாரும் பேசுனாங்க, நாங்க பார்த்து செய்யறோம். நாங்க இந்த சிஸ்டம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்குன்னா, மேல முதல்வர் வந்து மக்களுக்கு இந்த சேவை எப்படியா 30 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு வரணும்னு சிஎம் செல்லுன்னு அமைக்கிறாரு. அவர் உயர் அதிகாரிகளுக்கு தான் ஆணையிட முடியும். அந்த அதிகாரிகள் அடுத்த நிலை அதிகாரிகளுக்கு கட்டளை இடுவாங்க. கடைசியில இது எங்க வந்து சேர்ந்தா திரும்ப என்னோட பாலவாக்கம் ஏஇக்கு வரும். அவர் தான் ஏற்கனவே பயந்து போய் நடுங்கி உட்கார்ந்து இருக்காங்களே, அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. 2 விதமா யூகிக்கலாம். ஒண்ணு, பணத்தை கொடுத்து அவர் வாய் அடைச்சிருக்கலாம். இல்ல கொஞ்சம் அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிகள்ட்ட இருந்து மிரட்டல் வந்திருக்கலாம், உங்க வேலையை பாருங்க, இது நமக்கு வேண்டிய ஆளுன்னு. இதுதான் நடக்க வாய்ப்புண்டு. ஏன் எல்லாரும் பயந்து ஒதுக்கி போகணும்? இப்படி ஏதோ நடந்திருக்கு. இவர் நல்ல பணக்காரர் டாக்டர். இவரோட தன்மை என்னன்னா, இப்ப நான் எதுவும் யூகித்து சொல்லல. இந்த முதல்ல மனையில போர்வெல் போடுற அன்னைக்கு வேலை நடக்கும்போது எங்க பகுதி குடியிருப்பு சங்க தலைவர் ஒருத்தர் சுப்பிரமணியன்றவர், ஒரு ரொம்ப நல்ல சேவை மனப்பான்மை உள்ள ஒருத்தர், அவர் வந்தாரு. அப்புறம் என் மனைவியை கூப்பிட்டாங்க, நீங்க பக்கத்து மனையிலே இருக்கிறீங்க, நீங்களும் வாங்க கூட நிப்போம். அப்ப நின்னப்ப அந்த ஓனர், அந்த டாக்டர், அந்த உரிமையாளர் சொல்றாரா, இதெல்லாம் நிலம் கட்டும்போது சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பல விதமான பிரச்சனைகள் வரும், ஏன்னா நாங்க கட்டினப்ப எங்களுக்கு பல விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், நம்ம இந்தியாவில தான் இருக்கோம், இங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது துறையில வேலை இருந்தா நடக்கணும்னா சொல்லுங்க, நமக்கு எல்லாம் வேண்டியவங்க தான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இதை வந்து அவர் மறந்திருக்கவும் மாட்டாரு, மறுக்கவும் மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே நாங்க உஷாராயிட்டோம், இது பக்கத்து மனையில விவகாரமான ஒருத்தர் தான் வராரு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பாட்டுக்கு எப்படி வேணா ஒரு வீடை கட்டிக்கலாம். ஆனா மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இடையூறு அமையும் பொழுது நாங்கள் அதுக்கு, ஏன்னா எங்களுடைய சுவாச காற்று இருக்கிற ஒரே ஜன்னல் வழியா அந்த வெப்பமும் அனலும் ஓசையும் வந்தா எப்படி நாங்க வாழ முடியும்? அதுக்காக அவர்கிட்ட கேட்டோம், எதுவும் செய்யற மாதிரி இல்லை. துறையில புகார் கொடுத்தோம், காவல்துறை அடையார் டிசிக்கு கொடுத்தேன். அவர் பார்த்தா நான் புகார் கொடுக்கும்போது கூடவே நீலாங்கரை ஏசி பரத் நின்றுட்டு இருந்தார், தான் இவர் தான் உங்க ஏரியா ஏசி அறிமுகப்படுத்தினாரு, அவர்கிட்டையும் கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பிஸியா இருக்காரு, வந்துருவாருனாரு. இன்னும் ஒருத்தரும் வரல. ஒரு எஸ்ஐ வந்து ஒரு வாரம் முன்னாடி வந்துட்டு, பாவம் அவரு ஒரு
எளிமையான ஒரு மனிதர். அவர் வந்துட்டு, நான் பார்த்துருக்கேன் மேடம், நான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் மேடம். இப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம காவல்துறையில கேட்டா, ஆமா எங்க எஸ்ஐ வந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, கேட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா தீர்வு கிடைக்கல. அந்த நிலையில தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு விடிய காலையில நான் Facebookல இத பத்தி எழுதியிருக்கிறேன். அதனால உங்க முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப மாசமாவே தொடர்ந்துட்டு இருக்கு. யாருமே எந்த துறையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் எல்லா துறையிலயும் நான் புகார் கொடுத்த உடனே இது உங்களுடைய புகார் மனு, உங்களுடைய புகார் மனுவை ஏற்றுக்கொண்டோம். 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஆய்ந்து இது ஒரு தீர்வு சொல்லுன்னு வருது. தீர்வு எங்க வருது? திரும்ப பாலவாக்கம் ஏய் தானே. எல்லாரும் அந்த துறையில இருக்கவங்க அந்த பகுதி ஆளுக்கு தானே அனுப்புவாங்க. அது சிஸ்டம் அப்படிதான் வேலை செய்யும். ஆனா அவரு பயந்தோ வேற எந்த காரணத்துக்காகவோ ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்கிற தருணத்துல இது இப்படியே தான் கிடக்கும். தீர்வு வேணும்ன்றதுக்காக நான் இதை வந்து வெளியில நான் பேசியிருக்கிறேன். யாராவது ஒரு கொஞ்சம் துணிச்சல் உள்ள துணிவான நேர்மையான ஒரு அதிகாரி இல்லாமலா போயிருவாங்க. எல்லா இடங்கள்லயும் விதிவிலக்குகள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இதை தீர்வு செய்வார்னு நம்பிக்கையோட நாங்கள் காத்திருக்கிறோம்.